அரசியல் சதுரங்கத்தில் தமிழகத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நாளைக்கு காலையில பதவியேற்பு விழா 11 மணிக்கு என்ற அளவு வரைக்குமே போனோம். ஆனால் தற்பொழுது தொடர்ந்து இந்த பதவியேற்பதற்கான ஆட்சி அமைப்பதற்கான இந்த மேஜிக் நம்பரில் சிக்கல் நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் லேட்டஸ்ட் அப்டேட். அந்த வகையில் தற்பொழுது தாவேக எம்எல்ஏக்கள் தாவேக நிர்வாகிகளுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிட்டு இருக்காங்கன்னு, நாளைக்கு யாரும் சென்னைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் கார்த்திக், வணக்கம். தாவேக நிர்வாகிகள் நாளைக்கு சென்னைக்கு வர வேணான்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இதோட பின்னணி என்ன? நிர்வாகிகள் தரப்புல இருந்து நமக்கு எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அனுமதியை கோரியிருந்தார். ஏற்கனவே 2 முறை சந்தித்த போதும் அதற்கான அனுமதி அவர் தரப்புல கொடுக்கப்படவில்லை. இன்று ஏற்கனவே நம்ம நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த மேஜிக் நம்பர் 118 இடங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்டதை அடுத்து சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சியினர் அது மட்டும் இல்லாம ஒரு சில கடிதங்கள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 118 இடங்கள் இன்னும் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறல அப்படிங்கிற ஒரு தகவலும், அதே சமயம் தாவேக மீது அமமுக போன்ற கட்சியினர் குற்றச்சாட்டு வைத்திருப்பதால் இதனால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நாளை நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல பாத்தீங்கன்னா பதவியேற்பு விழா காலை 11:30 மணி நேரம் நடைபெறும் எனவும் அதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு வருவதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் தற்போது தாவேகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் யாரும் சென்னைக்கு இப்போதைக்கு வர வேண்டாம் என்ற அந்த குறுஞ்செய்தியில தகவல், அதாவது அவர்களுடைய சம்பந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. நாளை நடக்க இருந்ததாக சொல்லக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவில் பாத்தீங்கன்னா 5000 பேர் மட்டும் அமர்ந்து அந்த பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு நிர்வாகம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த பதவியேற்பு நாளை நடக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த சூழல்ல அதே சமயம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாரும் நாளைக்கு சென்னை வர வேண்டாம் என சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுஞ்செய்தியை அனுப்பியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தாவேக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தாவேக எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கு. நாளைக்கு யாரும் சென்னைக்கு வர வேண்டாம்னு. நாளைக்கு காலையில் நடக்க இருந்த பதவியேற்பு விழா அப்படின்ற ஒரு அறிவிப்பு தற்பொழுது இல்லை அப்படின்றதும் இது தெளிவுபடுத்தியிருக்கு. இன்னுமே அந்த மேஜிக் நம்பர் 118 என்ற எண் தாவேகவிடம் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. 3 முறை ஆளுநரை சந்திச்சிருக்காரு ஆட்சி அமைக்க அழைக்குமாறு திரு விஜய் அவர்கள். ஆனால் 3 முறையுமே பதில் மாறி தான் வந்திருக்கு. இந்த முறையும் தேவையான இடங்கள் இல்லை என்பதால் தற்பொழுது மீண்டும் குழப்பமானது ஏற்பட்டிருக்கு. இதற்கு நடுவில் அமமுக தரப்பிலிருந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வேற, தங்கள் கட்சி எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடைபெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வேற. ஸோ என்ன நடக்க இருக்கிறது, தாவேகாவுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற நிறைய கேள்விகளோட தான் இந்த முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.